மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. மகர ராசி மகர லக்னத்துக்கு சூரிய மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாயோடைய இணைவு ராசிக்கு 12ல் அமைஞ்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, கடந்து வந்த பாதை என்ன, நிலைகள் என்ன, கண்டிப்பாக பார்த்துட்டு இன்னைக்கு இந்த சூரிய மங்கள யோகம் ராசிக்கு 12ல் இருக்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நிச்சயமாக பார்க்கலாம். மகர ராசி மகர லக்னம் காலபுருஷனுக்கு கர்மஸ்தான வீடுங்கிறதுனால கர்மாவை அனுபவிக்க பிறந்த ஜாதகர் ஜாதகி தைரியமாக சொல்லலாம். நல்லா பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் 0 to இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான் உழைச்சி யாரையும் நம்பி அண்டாமல் இன்றைக்கி நான் பழைச்சிருக்கேன் அப்படிங்கிறது தைரியமாக காலர் தூக்கி சொல்லலாம். அந்த மகர ராசி அந்தளவுக்கு ஒரு யோகமான ராசி. இங்கே குரு நீசங்க, செவ்வாய் உச்சம், எங்கேயோ சர்க்கிள் விழுகுது, ஆனால் கண்டுபிடிக்க முடியாது கடைசி வரையுமே. குடும்பத்திற்கு தேவைன்னு ஓடிட்டே இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஓட்டம் நிற்குமான்னு கேட்டிங்கன்னா நிற்கவே நிற்காது. காலையில் போனால் இந்த வேலையில் மட்டும்தான் சிந்தனை இருக்கும். 7 மணிக்கு 8 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே வெளி உலகம் அப்படிங்கிறது தெரியாத ராசி. யாரையுமே நம்பிக்கை துரோகம் பண்ணாத ராசின்னு சொல்லலாம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் எப்படி கீழே விழுக போகிறீங்க அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டாமல் இருப்பானே, எப்படா மாட்டுவான், எப்போ சர்க்கிள் வரப்போகுது இப்படி அப்படின்னு உங்களுக்கு தொடர்ந்து உங்களை பார்த்திங்கன்னா கண்குத்தி பாம்ப கவனிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஆயிடுச்சு இந்த கோச்சாரம். உங்களுக்கு பெரிய அளவுக்கு அப்படிங்கிறது வளர்ச்சிகளே இல்லை. வீட்டில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் கஷ்டப்படுறத சொன்னாலுமே இன்றைக்கி அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சந்தோஷப்படுறதுக்கு தாங்க ஆள் இருக்காங்க. சரி வீடு கவலைப்படாத அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. எப்படியோ ஒன்று வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அன்றைக்கி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கர்மா எங்களுக்கு தான் இவ்வளோ கர்மா இருக்குதா அப்படின்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த கர்மஸ்தானத்தில் பிறந்தனாலேயே வாழ்க்கையில் நிறைய கர்மாவை அனுபவிச்சிட்டேங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ராசி பேசுதுன்னா அது மகரம் தான் அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குங்க. அதனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள், திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள், யாரோ திருமண வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இன்றைக்கி இந்த மகர ராசி ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் உதவலாம், ஆனால் நமக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தான் உதவணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இன்றைக்கி பொருளாதாரத்தில் மீண்டு வெளியே வர முடியாத கஷ்டப்படக்கூடிய ராசி. நம்ம 2024 ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் மகர ராசி, லக்னம் வேற. அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தோம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவருடைய பாவகம் பார்த்திங்கன்னா 5, 6, 9ஆம் பாவகத்தோடு சம்மந்தப்பட்டது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா எல்லாருமே என் கூட இருக்காங்க, அவங்க எனக்கு எதனா ஒன்றுனா பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அப்படிங்களா, கிரகங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணலையே, தசா புத்திகள் மாறுறதுக்கு காத்துட்ருக்கு, நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, உங்களுக்கு தேவைக்கு போக மற்றவங்களுக்கு பண்ணுங்கன்னு ஸ்ட்ராங்காக நம்ம சொன்னோம். இன்றைக்கி அவர் கேட்கவே இல்லை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு சொத்து பிரித்து இத்தனை வருஷமாக அந்த ஒரு சொத்துக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிரித்து கிட்டத்தட்ட இவருக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக கொடுத்து மற்றவங்க எல்லாருமே அதிகமாக எடுத்துகிட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க. இவர் கொடுத்த பணத்தையும் அவங்க மறந்துக்கிட்டு தனித்தனியாக இன்றைக்கி குடும்பம் சிதறிடுச்சு. ஆனால் பொருளாதாரத்தில் இவர் தான் இன்றைக்கி பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. இப்போ என்ன மேடம் பண்ணுறது, இப்படி நம்பிக்கை துரோகங்கள் பண்ணி என்னுடைய பணத்தை எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா இதிலேருந்து நான் மீண்டு வெளியே வர முடியும். இன்றைக்கி பாருங்கள், எல்லா சொத்து வித்துச்சு, இவருக்கு தேவையானது இருக்குது, அதுவுமே பணம் கம்மியாக இருக்குது, இவர் எதுவுமே பணத்தை சேமிக்கவே இல்லை. இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் மாட்டிட்டார். இவருக்கு அடுத்தடுத்து தசாபுத்திகள் ஏதாவது சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற வரையும் அந்த மாதிரி இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வருத்தத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இன்றைக்கி கிரகங்கள் கொடுக்குது. அப்போ நம்ம உஷாராக முன்னாடியே சொன்னோம், எப்போவுமே ஒரு பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி பிரதிபலிக்கும். எந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, இதை சார்ந்து ஓடலாம், இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். அவர்கிட்ட நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும், இந்த விஷயத்தில் நீங்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருங்கன்னு கிட்டத்தட்ட அவர் நமக்கு ரெகுலராக பேசிகிட்டு இருக்காரு. 6 மாதத்துக்கு ஒருக்க நம்ம சொல்லும் போதெல்லாம் சரிங்க அப்படின்னு தான் சொன்னார். இன்றைக்கி எல்லாமே பிரித்து வரும்போது இவருக்கு உண்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. அதனால் இவருடைய பொருளாதாரம் கீழே இறங்கி போயிடுச்சு. இவர்கிட்ட இத்தனை நாளாக இருந்தவங்க இந்த பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாரு. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம், தசாபுத்தி வரையும் கிரகங்கள் அமைதியாக தான் இருக்குது. தசாபுத்தி அந்த கோச்சாரமும் வந்துச்சுன்னா நம்மளுடைய குணத்தையே அப்படியே டக்குன்னு சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு அவர் அம்மா ஆகவே ஆகாதுங்கிறார், அண்ணன் அவன் ஆகவே ஆகாதுங்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே இன்னைக்கு கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் இதுக்கு முன்னாடி
ஒரு தட்டத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி ரொம்ப சந்தோஷமா அது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க எல்லார் கூடயும் நட்புறவை பாராட்டிட்டு இருந்தார் அவர். ஆனால் இன்னைக்கு அவருடைய சூழ்நிலைகள் தனிமையும் வருத்தமும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காம்பினேஷன் வந்துச்சு. அப்போ ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த காலத்தோட கோச்சாரத்தோட கிரக கன்ஜெக்ஷனோடைய தசாபுத்திகளோடைய அனுமதிக்கும் போது அந்த சம்பவத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அப்போ எதுக்கு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம், ரொம்ப உஷாராக இருங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணியும் கர்மா தன்னுடைய வேலையை செஞ்சக்கூடிய உதாரணமான ஜாதகத்தை தான் இன்றைக்கி நம்ம உங்ககிட்ட சொன்னோம். அப்போ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே ஒரு பலமாக இருக்கும். ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து போகும், எந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு 100% சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ பார்த்துட்டு இருக்க அனைத்துமே நம்ம கோச்சாரம் சொல்லக்கூடிய பலன்கள் தான். இப்போ இந்த நேரத்தில் இந்த சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்கு என்ன பண்ண போகுது, ஆல்ரெடி 12 நிறைய கிரகம் இருக்குது. கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய காலம். அப்போ அது கர்மானா என்ன, என்னை விட்டு ஒரு கர்மா வெளியே போகுது, இத்தனை நாளாக நான் ரிலீஃபாக தூங்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு எல்லாமே கிரகங்கள் 12ஆம் பாவகத்தோடு சம்மந்தப்படுதோ அப்போ தான் கர்மா வெளியே போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன வேணாலும் ப்ரேயர்ஸ் பண்ணுங்க, அல்லது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணுங்கள், ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய பலன்களுக்கு 10 நிமிஷம் போதும் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது. இந்த பரிகாரம் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ப்ரேயர்ஸ்னாலையும் எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி கும்பராசி எதை சாப்பிட்டாலும் சரியாக போகும், ஏதாவது ஒரு வைத்தியர் சொன்னால் எதாவது சாப்பிட்டா சரியாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான உடல் ரீதியான தொந்தரவு இந்த மகர ராசியும் அப்படி தான். என்ன சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும், இந்த எந்த விஷயம் ஏதாவது பண்ணிட்டா இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னால் சரி பண்ணலாம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யாருக்குமே இடம் கொடுத்துடாதீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போனீங்கனாலும் அதனுடான நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ராசிநாதன் பலமாக இருக்கும்போது தான் எந்த ஒரு வழிபாடும் தலை சிறந்ததாக இருக்கும். அப்போ இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரேயர்ஸ் உங்களுடைய வருங்கால சந்ததியரை கண்டிப்பாக தாக்குதல்ல இருந்து குறைக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஏன்னா கர்மா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நூல் பிடிச்சிட்டு போகும். தன்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், பேர குழந்தைங்க வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கர்மா சார்ந்த விஷயத்தை அழிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக போகும். இந்த நேரத்தில் சூரிய மங்கள யோகம் எப்படி இருக்க போகுது, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. தூங்கும்போது கூட நிறைய யோசனைகள் வருது, கனவு வருது, அழுதுட்டு தான் இன்றைக்கி தூங்குறாங்க. மகர ராசி இன்றைக்கி அழுதுட்டு தூங்காமல் சரித்திரமே ஒரு 10 நிமிஷம் மனசை கலங்கிட்டு கண்ணுக்கு யாருக்கும் தெரியாமல் கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் தூங்குறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியோடைய கோச்சாரம் நல்லாவே இல்லை, முயற்சி தான் ஓடுது, 3ஆம் அதிபதி தான் ஓடுது, ராசிநாதன் ஓடுறாரு, நீங்கள் ஓடுறீங்க, வருமானம் பெருகுதா, இல்லவே இல்லை. வருமான ஸ்தானத்தில் யார் இருக்கார், ராகு இருக்கார். என்னை மீறி நீ ஒரு வருமானத்தை நீ எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தை பார்க்குறதா, வருமானத்தை பார்க்குறதா, இல்லை நான் ஓடுறதா, இல்லை பொருளாதாரத்தில் கடன் அவ்வளோ சுமையாக இருக்குது அதையும் நான் பார்க்குறதா. குரு வந்து 6ல் இருக்கிறாரு, கடன் மேலே கடன், வட்டி மேலே வட்டி ஆகிட்டு இருக்கு, அதையே பார்க்குறதா. குழந்தை ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஸ்தானத்தையே பார்க்குது, அதில் ஏதாவது ஒரு வழி பண்ணி பெரிய ஆளாக்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள். இந்த மாதிரி மல்டிபிள் எமோஷன் தான் இன்றைக்கி இந்த மகர ராசியை பொறுத்த வரையும் போயிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு இந்த சூரியமங்கல யோகம் அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு அமைதியாக இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீண்டு படிப்படியாக வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். 2வது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு திருமணத்தில் 1000 பிரச்சனைகள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மேடம், 2வது திருமணமாவது எனக்கு நல்லதுபடி நடக்குமா, நிறைய ஹோப்போடு இருக்குது. இப்போ வந்து விரக்தி தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், உங்களுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், 2வது திருமணமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இனி அதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. ஆல்ரெடி வந்து திருமணத்துக்கு வந்து தயாராக இருக்கிறவங்க கூட இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பார்க்கணும். ஏன்னா மகர ராசி மகர லக்னத்துக்கு டிரான்சிட் அவ்வளோ சூட்டபிளாக இல்லை. மதித்து உயர்த்தி விட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது ஒரு ஃபோன் பண்ணி எடுத்து ஆதரவு சொல்கிறதுக்கு, ஒரு டீமோட்டிவேட் பண்ணுறது தான் ஆள் இருக்காங்க தவிர்த்து, ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபேம் பண்ணுறது தான் இருக்காங்க தவிர்த்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே ராசிநாதன் பலம் பெறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். இனி தைரியமாக நிம்மதியாக இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் படிப்படியாக குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இத்தனை நாளாக ஒரு வருத்தங்களும் ஒரு வேதனைகளோடு கொண்டுட்டு டெய்லியும் வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை இனி படிப்படியாக குறையும். 2வது தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசியே ஆகணும். தொழில் ஸ்தானாதிபதினு இருக்கிறாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன். தொழில் ஸ்தானத்தை தான் பார்த்து ஒரு மதம் பார்க்குறாரு. அதுவுமே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் இந்த ராசியை பொறுத்தவரையும் 5, 10ஆம் அதிபதி ஒருத்தராகவே வரார். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலுங்கிறது கடன் மீறி போயிட்டு இருக்குது எல்லை அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் என்ன. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு, நான் தொழிலுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறது
அப்படிங்கிறத தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ல இறங்கவும் முடியாம ஒரு ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்ச மாதிரி இருக்கு. இந்த தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகப் போகுது. தொழில் ஸ்தானாதிபதி நல்ல ஒரு ஸ்தானத்துல தான் இருக்காரு. 11ஆம் இடத்துல தான் இருக்காரு. அதனால தொழில் சார்ந்த ஒரு யோகம், வருமானம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நம்ம சொன்ன மாதிரி நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் தான். ஒரு கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த செயல்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா, செயல்படுத்தாது. தசாபுத்தியோடைய, கோச்சாரத்தோடைய, கிரக கன்ஜங்ஷன்ஸோடைய, லக்னத்தோடைய சம்மதத்தின் பேர்ல தான் அது செயல்படுத்துறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.